ட்ரெண்ட் ரிவர்சலை குறிக்குதுன்னு சொல்கிறோம். சரி, என்ன ட்ரெண்ட் ரிவர்சல் குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையிங் ட்ரெண்ட், புல்லிஷ் ட்ரெண்ட் ரிவர்சலை குறிக்குது. மார்க்கெட் அப்பாக்கக்கூடிய ட்ரெண்டை குறிக்குது. இது எந்த இடத்துல வந்தால் ஸ்ட்ராங்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இந்த கேண்டில் உருவாச்சுன்னா அதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ட்ரெண்டு ரிவர்சல் ஆக போகுது, பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் பற்றி பார்க்கலாம். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பன் ஆகி கீழே செல்லர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அகைன் இங்கேருந்து பையர்ஸ் டாமினேட் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. அகைன் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி கொண்டு வந்து ஓப்பன் ஆன இடத்துல இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ரெண்டுமே சேமாக தானே இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் பையர்ஸோட செல்லர்ஸ் டாமினேட் தானே பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் இது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது?